தேனி மாவட்டம் போடி அடுத்த வஞ்சாத்து ஓடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்து பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜா வழங்கிட கேட்கலாம். யுவராஜா, குறிப்பாக பொதுமக்கள் என்ன மாதிரியான சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள்? தற்போது அப்பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? வணக்கம். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் தட்டுப்பட்டு சுமார் 2 மணி நேரமாக மழை பெய்து வருவதால் பஞ்சாயத்து ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. போடிநாயக்கனூர் மற்றும் காட்டுப்பட்டி பகுதியில் பெய்யும் இந்த மழையானது பஞ்சாயத்து ஓடை வழியாக போடி ரயில்வே நிலையம் அருகே உள்ள இரட்டை வாய்க்கில் கலந்து போடி பகுதியில் உள்ள குளங்களுக்கு செல்கிறது. இந்த வெள்ளப்பெருக்கானது போடி டிஎஸ்பி அலுவலகம் முன்புறம் உள்ள சீனிவாச நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்தது. தீபாவளி என்று இந்த வெள்ளத்தை சற்றும் எதிர்பாராத பொதுமக்கள் பண்டிகை கொண்டாட ஈடுபட முடியாத பரிவர்த்தனர் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களில் தண்ணீர் மூழ்கின. பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் இந்த இரட்டை வாய்க்காலை கரையோரங்களில் உள்ள அகலப்படுத்தி கரைகளில் கான்கிரீட் சுவர் மூலம் உயர்த்தி மழை வெள்ளம் குடியிருப்பு பகுதியில் நுழையாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி யுவராஜா. கயிறு சேர்த்து இல்லைங்க, கயிறை பிடிச்சிருங்க. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தாமரை தினமும் மதியம் 1 மணிக்கு காண தவறாதீர்கள்.